ஓகே நண்பா, இன்றைக்கி 3வது நாள் லோடு ஓட்டுறோம். பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை இடம் ஓட்டுறோம்னு. இன்னும் எந்த வண்டியும் வரல. எல்லாம் வண்டிக்காரெலாம் வந்து டீசல் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் டீசல் ஊற்றிட்டு இருக்கிறோம். ப்ரோ டீசல் 2 வண்டியும் ஃபில் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். டீசல் அடிச்சுட்டு இருக்கிறோம். வண்டிக்கு ஒரு 2000 1500 ஊற்றினா சரியாக இருக்கும். ஓகே நண்பா. போலாம் அவ்வளோதான் ப்ரோ. அந்த வண்டி கிளம்பிடுச்சு. அஜித் அதான் அங்கே வந்துட்டான். அப்படியே கிளம்பிட்டு தான் நாம்பளும். இன்னும் போனோம் நேற்று மாதிரி போனோம்னா எல்லாம் என்ன செகண்டில் வரும் பாருங்க வண்டி. நம்ம சின்ன கொஞ்சம் ஆட்டுங்க. போலாண்டி தாங்க. இந்த வண்டிக்காரெலாம் வரல. 10 ரூபா கொஞ்சம் ரூட்டில். பின்னாடி ஒரு பயந்து எடுத்து போய் வந்து இறக்குறான். வராது காலையில் புழுதியே பறக்காது சூப்பராக இருக்கிறோம். வேறுமா வந்துட்டேன். ஒரு 7 மணி ஆயிட்டா. சரி நீ 11 மணி நல்லா கையை சுருக்குன்னு வந்துட்டா. ரூம் புழுதி பறக்குது. அது இந்த 2 டயர் போட்டு ஓடுறாங்க பாருங்க. ஐயோ அவ்வளோ புழுதி பறக்குது ப்ரோ. இந்த கரையை பாருங்க. எக்ஸ்பிள் பண்ணுறது பாருங்க. தெரியுதா எவ்வளோ எக்ஸ்பிள் பண்ணிட்டு வராங்க. இப்போ அதை வந்து இன்னும் ஹைட் பண்ணி இந்த ரோடு மட்டும் ஹைட் பண்ணி விட்டாங்கன்னா ரோடு எந்த பிரச்சனையும் வராது. பாருங்க எந்த கொஞ்சம் கல்லை ஊற்றி வச்சுட்டாங்கன்னு. கிணத்துக்குள்ள யாராச்சும் டைவ் அடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு பெரிய கல்லா ஊற்றி வச்சுட்டாங்க. ஏரியில் கொட்டை கொட்டையாக தண்ணி நிற்கிது பாருங்க. ஆனால் பெரிய லெவலில் இல்லை. கொட்டை கொட்டையாக தண்ணி நிற்கிது. அடிச்சு பறக்குறான். எல்லாம் வரிசையாக அப்படியே பள்ளி பண்ணிக்கிட்டாலும் ஒவ்வொன்றா உள்ள என்ட்ரி பண்ணிக்கிறோம். நேற்றெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு அள்ளிட்டாங்க அந்த தோட்டத்தில். ஆனால் என்ன வண்டி வரல. என்னால் வருவான்னு தெரியல. வண்டிக்காரெல்லாம் காணோம். வேற பக்கம் அள்ளிட்டு போடுவாங்கன்னு தெரியல. காணோம். நம்ம வண்டியில் இப்போ தான் ஜேசிபி என்ன வரல எடுக்குதா. வந்துட்டு யோசி. ஓகே ப்ரோ, இப்போ தான் ஒவ்வொரு வண்டியும் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்படியே நம்ம வண்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டியாக நம்ம நிற்கிது. அப்படியே லோடு போட வேண்டி தான். வெயிட் பண்ணி தான் போகணும். போனால் தான் லோடு போடுவாங்க. வண்டி ட்ருன்னு கத்துது. நம்ம கிட்ட வந்துட்டோம். அடுத்தது இன்னொரு 3 வண்டி தான் இருக்குது நம்ம வண்டி லோடு போகிறதுக்கு. அஜித் அவர் லோடு வாங்குறாரு. இப்போ அஜித் லோடு ஆயிடுச்சு. அஜித் வண்டி அவர் கிளம்பிட்டார். அந்தானியும் ஒரு பைசன் போய் லோடு ஆயிடுச்சு. இன்னும் டோக்கனுக்கு போகிற ஒரு விளையாட்டுக்கு நீண்டுக்கிறாங்க. ஜாண்டியர் பறக்குது. 70 HP. ஆஸ்பவர் அதிகமாகறதுனால அப்படியே அசால்ட்டாக ஏறுது. சின்ன வண்டியாக இருந்தால் ஏறாது. அடுத்தது போட்டோம். ஓகே ப்ரோ, 50 டீ லோட் ஆயிடுச்சு கிளம்புது. அடுத்து அந்த கொபோட்டாவும் லோட் ஆகிடுச்சு. ஆனால் கணக்குக்கு பார்த்தா BS3 தான் ஸ்பீடாக போட்டு சரி 4 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. 2 வண்டி அட் அ டைமில் கிளம்புது.
ஓகே நண்பா, வெற்றிகரமாக பஸ் லோடு வாங்கிக்கிறோம். ஆண்டா முனியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத இன்றைக்கி பொழுதுக்கு ஓடணும் ப்ரோ. 2 நாளாக ஆண்டா முனியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று வந்து ஒரு 16 நட ஓடிச்சு, ஒரு 4800 ஓடிச்சு. இன்றைக்கி அந்த பிரச்சனையும் இல்லாத ஓடணும் நண்பா. நமக்கு அடுத்தது ஒரு ஜாண்டியர் தான் ப்ரோ அதிகமாக இருக்குது. மகேந்திரா கூட, மகேந்திரா ஜாண்டியரும் சரி கலப்பு இருக்குது. சுராஜ் இருக்குது, ஆனால் சுராஜ் கம்மி தான், ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் சுராஜ் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கெட்டு போட்டால் போக வேண்டியது தான். அவ்வளோதான், கிளம்பிட்டான். போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. நடத்த கொஞ்சம் அடிச்சுட்டானா பரவாயில்ல. படம் பாரு, வண்டி எப்படி ஆடி போகுது. ஓகே ப்ரோ, இந்த இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க, அதனால் வந்து எல்லா வண்டியும் நிற்கிதுன்னு வச்சுக்காங்களே. டோக்கனை கொடுக்கல, டோக்கன் இப்போ தான் கொடுக்கிட்டு போகிறான்னு சொல்லிடுவோம். டோக்கன் வந்தால் தான் ரெடியாக முடியுது. எல்லா வண்டியும் வரிசையும் நிற்கிது. டோக்கன் வரணும். டோக்கன் கொடுத்தாங்கன்னா உடனே கிளம்பிடலாம். ஓகே ப்ரோ, இப்போ தான் டோக்கன் வாங்கிட்டு ஓரண்டியாக வெளியே விட்றாங்க. மணி 8:30 மணி ஆயிடுச்சு. நேற்றுனாச்சும் 8 மணிக்கே டோக்கன் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு 8:30 மணி ஆயிடுச்சு ப்ரோ. என்ன பண்ணுறது, வேறு வழியில். மேடு முன்னாடி போகிறவர் அப்படியே உருட்டிக்கிட்டு போகிறாரு, வண்டிக்கே வலிக்காத போகிறாரு. ஆனால் வெளியாக்கி கொஞ்சம் என்ன பண்ணால் ஓட்டுறா, போட்டி கம்மி. இப்போ அதுதான் பிரச்சனை. நம்ம போட்டிலாம் எப்படி வேணாலும் போட்டு குத்தலாம், ஆனால் இதை கொஞ்சம் பார்த்து ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். போன ஏகேவி ஸ்கூலுக்கு கொண்டு சொல்லிக்கிறாங்க, அங்கே தான் போகுது. ஓகே, நீங்கள் முதல்ல எங்கே போகுதுன்னா ஏகேவி ஸ்கூல் வந்து எங்கள் ஏரியாவில் அந்த ஸ்கூலுக்கு தான் போகுது ப்ரோ. எல்லா வண்டியும் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு. முன்னாடி ஒரு சுராஜ் 73454 ஏகேவி ஸ்கூல். நல்லா நேற்று விடலை ப்ரோ. இன்றைக்கி தான் வந்து ஏகேவி ஸ்கூலுக்கு எல்லா வண்டியுமே திருப்பி விட்ருக்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். நேற்று ஒரு தம்பி, சப்ஸ்கிரைபர் தம்பின்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் ஸ்கூலுக்கு வண்டி வந்துச்சு, ஆனால் உங்கள் வண்டி அப்படின்னு கேட்டோம். ஏகேவி ஏதோ பின்னாடி கொஞ்சம் பள்ளமாக இருக்குதான், அதை கொட்டி டைட் பண்ணுறதுக்கோசரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க. ஸ்பீடாக கொட்டுறாங்க. கடைசியா லோடு பிடிச்சாலையா இதெல்லாம் ஓவரல்ல. கடைசியா பிடிச்சிட்டு ஓட்டிட்டு போறீங்க. ஓட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
போகுது. நான் பிடிச்சது 7வது நடையை நம்ம தான் பிடிச்சேன். ஆனால் கொட்டன்னு பார்த்தீங்கன்னா 30வது நடை. என்ன கீழெல்லாம் எப்படி சைடு போட்டு வந்தாங்கன்னே தெரியல ப்ரோ. இங்கே எல்லாம் ரோடு அகலமாக இருக்குது, எல்லாம் சைடு போட்டு வந்துட்டாங்கிறேன். இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால எல்லா வண்டியும் இங்கேயே திருப்பிட்டு பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்து இத்தனை வண்டி உள்ள விட மாட்டாங்க. இங்கே ஸ்கூல் லீவுங்கிறதுனால எல்லா வண்டியும் இதில் திருப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரோடுனா இப்படி இருக்கணும், அந்த கப்பல் மாதிரி எப்படியும் அகலம். ஸ்பீடு பிரேக் ஒன்று இல்லாமல் தான் நல்லா இருந்திருக்கும். ஸ்பீடு பிரேக் வேறு வச்சுட்டாங்க. சரி ஓகே, அது ஸ்கூலு. நீங்கள்லாம் ரோட்லேயே ஸ்பீடு பிரேக் போடும் போது ஸ்கூலில் ஏன் போட மாட்டாங்க? எப்படி கரெக்டு தானே ப்ரோ? ஓட்டிட்டு எல்லா வண்டியில் எல்லா வண்டிக்காரங்களும் போனாங்கன்னே தெரியல ப்ரோ. கல்லையே எழுதிட்டு போயிட்டாங்களா? நான் ஸ்பீடு வெற்றியில் போனானே தெரியல ப்ரோ. எத்தனை பேரும் போயிட்டாங்க. எல்லாம் அவங்க ஜெயிச்சுட்டு தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம், போய் பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ, ஏரிக்கில் வந்தாச்சு. அந்த கரை போட்டாங்களா, அது இது வரலாம் உணர்ந்து போடுவாங்களாட்டு. நல்லா லென்த்தாக போடுவாங்களாட்டு. நம்ம முதநடை போனோம்னா ஒரு வண்டி கூட வரல ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வந்து ஒரு வண்டி எடுத்து எல்லா வண்டியும் வந்து லோட் ஆகிடுச்சு. அதான் கரெக்டாக 8:05 ஆகிட்டா எல்லாம் பறந்துட்டு புகையாக வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே இல்லை. இங்கே லோட் ஆகிடுச்சு எடுக்குது. நம்மளுக்கு எந்த கேப் கிடைக்குதான் பார்த்து லோட் வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஒருத்தர் கூட டோர் போடல. எல்லாம் அங்கே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டோரே ஒருத்தர் கூட போடல. நானும் டோர் போடல, அங்கே போயிட்டு தான் டோர் போட்டேன். வைசன் பை இப்போ அடுத்தது வைசன் பை லேட்டஸ் நம்ம வண்டி ஆட்டம். எல்லாம் வண்டி பறக்குது. நம்ம அஜித் மாப்பிள்ளை பிடிக்கிறான். ஜேசிபி அங்கே இருக்குது. யார் ரிவேஜ் விடுவாங்க முதல்ல? எல்லா பக்கமும் வண்டி எப்படிலாம் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் வண்டி 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 வண்டி. 70 HP வண்டியோட ரிவ்யூ கேட்குறீங்க, வாங்கலாம், எடுத்து போடுறேன். அவர் அங்கே போயிட்டார். 2 வண்டி ரிவேஜ் இருக்குது. நாம தான் நிறுத்திட்டு தள்ளி வர சொல்லிட்டாங்க. கொட்டி வெளியெல்லாம் மாட்டுற பக்கத்தில் லோடு வாங்கிட்டு வருது. என்ன ஸ்பீடாக வருது. ஓகே, போதும் போதும் போதும், அவ்வளோதான். சோனாலிக்கா ஜேசிபிக்காரரெல்லாம் எனக்கு 2 நடு தேடி போடணும், உனக்கு 2 நடு ஒன்று எல்லாம் அதிகம் ஸ்பீடாக ஓட்டுறாங்க. ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டேங்கிறாங்க, பறக்கிறாங்க.
என்ஹெச் ரோடு வருது பாருங்க, பஸ் போயிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 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 500 மீட்ரு வந்து எப்படி சொல்கிறது, என்ஹெச்சில் போகணுன்னு வச்சுக்காங்களா பெரிய ரோட்டில், அதுக்கப்புறமேட்டு தான் நார்மல் ரோடு. ரோடு திருப்பியாச்சு. நான் கை போட்டேன்னா அதனால் வந்து 2 ரோட்டையும் என்னால் கேமரா பள்ளி போயிட்டு போயிட்டு நல்லா மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது. கள்ளச்செடிலாம் நல்லா கூட இருக்குது ப்ரோ. போகுது பாருங்க ரயில் போட்டி மாதிரி மாப்பிள்ள வேற பின்னாடி அஜித் வேற வரானா இல்லையா அப்படின்னு என்னை பாடிட்டே போகிறான். ஒரு ஸ்பீட் பிரேக், அதனால் வேகமாக போக முடியல. நேரம் சல்லுன்னு பார்த்து இருப்பாங்க. போயிட்டே வராங்களா அப்பா திரும்பிட்டாங்க. இங்கே மண் தடுத்து கொண்டு போகிறாங்களே, எவ்வளோ தூரம் போவாங்களே தெரியலையே. பா கொட்டி வச்சுக்கிறாங்க, அதுக்காக தான் இருக்கும். ஏன்னா மண்ணா மழையா தான் போகுது. ஆமா குடிக்கிறான் பாரு. அடே எங்க அப்பா, இது கொஞ்சம் வாடகை சேர்த்து கொடுப்பான்னு நினைக்கிறேன். தூரமா இருக்கு. என்ன கடல் மாதிரி இருக்குது. சரிதான், வேத்துக்கு மட்டும் வேண்டியதான். வாணி எடுத்து வச்சுக்கிறான்ப்பா, அந்த வாணியில் கொண்டுணுமா. ஒரு வாணி எடுத்து வச்சுக்கிறான்ப்போ, அந்த வாணியில் கொண்டு மேமண்ணெல்லாம் மலதி போட்டு அடிமண்ணை வச்சு கொட்டுறாங்க. வாணி எடுத்துக்கிறான் ப்ரோ. அந்த வாணியில் வந்து வாணியில் கொட்டிட்டு திரும்பி காட்டு மண்ணை மேலே போட்டு நிறைய விட்டுருவாங்க. அதுக்கு வந்து இந்த பிளான் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் மண் பின்ன பண்ண இருக்கும், ஏரி மண் வெகச்சாங்கல் இருக்கும். ஆனால் அதே வந்து காட்டு மண்ணையே மழைத்திட்டா நம்ம காட்டு மண்ணே மேலே வந்துடும்ல. அந்த டார்கெட் தான் இங்கே பண்ணிட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிட்டு போகிறோம் 2 அடைக்கு கிளம்பிருக்கு. அடுத்து நம்மளுக்குன்னு ஒரு பயிர் போட்டால் நாமளும் கிளம்பிடுவோம். ஆடிக்கு வந்துடுற
பெரிய ரோட்டில் விட்டுட்டாங்க ப்ரோ நீங்கள். அதெல்லாம் வண்டியெல்லாம் சொறி மாதிரியே வருது போகுது. ஸ்பீட் பிரேக் வேறு, 2-3 இடத்துல ஸ்பீட் பிரேக் வேறு. போய வேமா ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிறான் ப்ரோ, ரொம்ப அட்டை விடுற மாதிரி ஓடிக்கலாம். ஒரு சின்ன பையன் ஓடிட்டு வரான், மரங்காட்டியுமே லைட் ஓடிட்டு வரான். நீலாம் தானே இறங்காத. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேத்துல இருந்த வண்டியில் வந்து பிடிக்க வச்சுட்டாங்க. வெளியே போகுமானே தெரியல, பார்ப்போம். எல்லாம் வெறும் சேரு, அதெல்லாம் குழம்பு தான் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. ஒரு என்எஸ்டி கிளம்பிடுச்சு. இன்னும் என்ன அப்படியே சூப்பராக வருது ப்ரோ. வேறு அப்படியே ஒரு 5 அடி ஆழத்துக்கு அப்படியே செம்மண்ணாவே தான் இருக்குது. அப்படியே பழம் மாதிரி மண் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. இதெல்லாம் வந்து சோலைக்கு விட்டாங்கன்னா பூந்து விளையாந்து விடுவாங்க. ஆனால் சோலைக்கு யாரும் விட மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது மண்ணை பார்த்தா. காட்டுக்கு வெள்ளாமை இப்போ கொண்டு போய் இந்த மண்ணை கொட்டி கலக்கி விட்டுட்டா செம போடும். ஏன்னா புது மண் இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணாத மண் இல்லை, அடி மண்ணெல்லாம் மே மண் தானே விவசாயம் பண்ண மண், அதனால் செமையாக இருக்கும். ஓகே ப்ரோ, என்ன டிராஃபிக் ஜாம் மாட்டேங்குது, எல்லா வண்டியும் நிற்கிது. உலகத்தை நாங்கள் சேத்துலேருந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா டிராஃபிக். எல்லாரும் டிராஃபிக் முடியுமோ தெரில. ஓகே ப்ரோ, என்ன இப்போ வச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் அந்த ரோட்டில் ஏதோ ஒரு டிராஃபிக் ஜாம் மாட்டேங்குது. அதனால் வந்து எல்லா வண்டி இதெல்லாம் பிடிச்சி விட்டாங்க. நல்லா வரிசையாக 10 படி 8 ஆடு வரிசையாக வருது. மாப்பிள்ளை வண்டி தான் கடைசியாக வருது. நம்ம வண்டி முன்னாடி பாருங்கள் எத்தனை வண்டி போகுது. அப்படியே அணிவகுத்து வரிசையாக தள்ளியப்படுகிறது. யாருக்கு மண்ணு வேணாம்? ஒரு தரம் 2 தரம் மண்ணு தடம். எவ்வளோ தடம். இந்த பக்கம் எல்லாமே குச்சி தான் ப்ரோ வச்சுருக்கிறாங்க, வேறு வெள்ளாமையே கிடையாது. இங்கே கொண்டா மண்ணு கொட்டுருக்குறான் பாரு. இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. இது எவ்வளோ மண்ணை கொட்டி மேலே ஏற்றி வெள்ளாமை பண்ணுறது. இதுக்கு அவங்க வெள்ளாமை பண்ணாதே விட்டுறலாம் ப்ரோ. இல்லை 10-20 லட்ச ரூபா மண் வாங்கி கொட்டி அந்த 10-20 லட்ச ரூபா காலம் முள்ளும் சம்பாரிச்சா தானே அந்த விவசாயத்தில் எடுக்க முடியும். இல்லை ப்ரோ, விவசாயத்தை பற்றி என்ன ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. நீங்களாம் விவசாயம் அப்படி தான் ப்ரோ. யாராக இருக்கும் ஏதோ தள்ளுபடி பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு 10 ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அந்த 10 ரூபா தள்ளுபடி பண்ணுறதுக்கு 1008 கொஸ்டின் கேட்குறாங்க பாவத்தை. அதனால் ஏதோ விவசாயிங்க வந்து தற்கொலை பண்ணாத குடும்பம் ஒன்று தான் இன்றைக்கி இருக்கிற கண்டிப்பாக. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஓட்டுற பார்ட்டி இது வந்து யாருக்குமே லாபம் ஒன்றும் பெருசாக இருக்கும். ஒரு வெள்ளாமையே கஷ்டப்பட்டு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி 1 லட்ச ரூபா முட்டுவலி போட்டு வெறும் 1,20,000 சம்பாதிச்சானா அவன் வட்டிக்கு வாங்குறவனோட நிலைமையை நினச்சி பாருங்க. வட்டிக்கு வாங்கியிருந்தா அவனோட நிலைமையை நினச்சி பாருங்க. அதனால் இப்போ பண்ணுறது ஏதோ நமக்கு அந்த தொழில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுருக்கிறோம். இல்லைன்னா பரவாயில்ல. போகும்போது தடம் போட்டு ரோட்டு போட்டு எதோ கொண்டு போகிறாங்க. ஏதோ மண்ணை அன்லோடு பண்ணிட்டா தடம் முடிஞ்சிடும். ஆமாம், இந்த பக்கம் தண்ணி ரொம்ப டிமாண்ட் ஆகுது ப்ரோ. எல்லாமே ட்ரிப்பு தான், A to Z ட்ரிப்பு தான் போட்டுக்கிறாங்க. காடு ஒரு காட்டு எடுத்து எல்லாமே ட்ரிப்பு தான் போட்டுக்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதனால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் டிமாண்டு ரேராக இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த வழியில் தான் எங்கள் கோயிலே இருக்குது, பருத்திப்பள்ளி. ஆனால் நானே இங்கெல்லாம் வந்ததில்லை. இதெல்லாம் நான் மெயின் ரோட்டில் போயிட்டு மெயின் ரோட்லேயே போயிடுவோம். இங்கே என்ன வேலை? அதனால் எல்லாமே ட்ரிப்பு தான். ஏதோ மழை பெஞ்சிகிட்டு இருக்கவும் எதெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னும் சுற்றிக்கிட்டே போயிட்டே வரும் ப்ரோ. இப்போ தான் வந்துருக்குது பாட்டுக்கு. இந்த ரோடா ஏதோ ஃப்ளாட் மார்க்கெட் போகுது இந்தியா கொட்டணும். ஆனால் இன்னும் ரோடு போயிட்டே இருக்குது ப்ரோ. நான் பார்த்தேன். எங்கே
இருக்குடா, அதுக்காண்டியும் கொண்டாட வந்துருச்சாங்க. இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அப்படியே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி பாருங்க, வரிசையாக போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிட்ட போனால் வந்து பிரேக் அடிச்சாங்கன்னா இடிச்சு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எட்ட போயிட்டு இருக்கிறேன். ஏன் வம்பு, நான் இடிச்சுட்டா ஐயோனா வருமா அம்மானா வருமா? இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிதா? அந்த முந்து அதெல்லாம் போகிறாப்பா. அங்கே ஒரு வண்டியார பூ வந்து அதில் பூ வரும். அவசரம் கொட்டிட்டு போய் சும்மா தான் நிற்கணும். அதுங்காட்டி வேறு அவசரம். இதுதான் என் கோயிலுக்கு போகிற ரோடு, கட்டிமணி ரோடு போகும். அவ்வளோதான், அது அந்த டர்னிட்டு தான் கொட்டுற இடம். அப்புறம் அவ்வளோதான் கொட்டுற இடம் வந்துட்டோம். இங்கே தான் உள்ளே கொட்டணும். அங்கே அப்படி வந்தோம், இதில் திட்டி விட்டுருக்குறாங்க. அந்த வட்டிக்காரர் மட்டும் தனி. அங்கே போனால் மட்டும் எல்லாம் ஒரே மாதிரி கொட்டிட்டு போய் என்ன பண்ண முடியும்? எப்படி ஓட்டினாலும் அந்த டர்னிங் தான். அவ்வளோதான் கொட்ட ஆரம்பிச்சாங்க. கிட்டாச்சி மண்ணை மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிட்டு கொட்டுறாங்க. ஏன்னா இப்படி இருக்கணும் கொட்டுறதுக்கு கப்பல் மாதிரி கிடக்கு. ஒரு கிட்டாச்சி பாருங்க, காட்டில் இருக்கிற மண்ணை மலத்தி மேலே போட்டு. அப்புறம் எல்லாம் கொட்டிட்டு முன்னாடி வேலை பரவாயில்ல பாரு, பின்னாடி கொட்டிட்டு இருக்கிறாங்க. வண்டி கொட்டிட்டு இருக்குது. அதுதான் டைமில் ஃபஸ்ட்டு வண்டி இது வரிசையா. இது வந்து நிறைய உண்டு. இந்தான மண்ணை வெட்டி மலத்தி போட்டு காட்டு மண்ணை ஹைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். எவ்வளோ மூலக்காரரெல்லாம் அது நல்லது தான் ப்ரோ. இது வந்து முரம்பு மண், முரம்பு செம்மண் எல்லாம் கலந்து தள்ளி விட்றாங்களா. இப்போ காட்டில் இருக்கிற மண் ஒன்லி செம்மண் மட்டும்தான். அதனால் செலவு அதிகமானாலும் சரி பரவாயில்ல, தப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த மண்ணை மலத்தி போட்டு கிட்டாச்சு வச்சு இதை சொல்கிறது, இந்த மண்ணை உள்ளே கொட்டி மூடிப்படுறாங்க. ஆக மொத்தம் காட்டுகிற மண்ணையே ஒரு பரட்டுனாங்க. செலவு பண்ணலாம், கையில் காசு இருந்தால் பண்ணலாம். கடை வாங்கி பண்ணுறவங்களுக்கு செட் ஆகாது ப்ரோ இந்த ஐடியா. ஏன்னா அவன் காசு போட்டு மண்ணே வாங்கி கொட்ட முடியாது. இதில் எங்கே போய் மண்ணை மலத்தி கொட்டுறது? வராது. இந்த வண்டி நான் சைடு போட முடியுமா? ஓவரா இல்லை, வர ஸ்பீடில் நம்மளை தூக்கிடுவாங்களான்னு ப்ரோ. எல்லாம் மிஞ்சி போனால் ஒரு நட கம்மியாக ஓட்டலாமா? அதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம்? ஒரு 5 RPM வச்சாலே போதுமானது. எப்படியும் அங்கே போய் வரிசையாக தான் நிற்க போகிறாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரில. ஏற்கனவே அங்கே சுற்றிட்டு வந்ததெல்லாம் ஒரு டீசல் சேஃப்டி வேங்க. பார்ப்போம் என்ன ஆகுது. போகிறான் பாரு, என்ன ஸ்பீடாக போகிறான் பாருங்க. நம்ம ட்ரேடரில் டாரஸ் ஓட்டுற மாதிரி, அதான் டாரஸ் தான் போவோம், எவ்வளோ எழுத்துனாலும் போவோமாங்க. அது மாதிரி நம்ம ஆளுங்க வண்டி இப்போ எக்ஸலேட்டர் மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. கொய்யால எங்கே போயிடுற பார்த்துக்கிறேன் நீயா நானான்னு. யார் மேலேயும் படாத ஓட்டினா எவ்வளோ வேணாலும் ஓட்டலாம். பட்டுல தான் பயம். வேறு 4 வண்டி வரிசையாக போகுது. இப்போ எங்கேருந்து டிராஃபிக் ஆகி கிடக்குதான் தெரில, போனால் தான் தெரியும். எங்கேஜ் ரோட்டோட சைடு போட்டு தான் போகிறாங்க, கொடுமை பண்ணுறாங்க. அங்கே போய் எப்படி பார்த்தாலும் ஒரு நடவோட சேர்த்து ஓட்ட முடியல. ஆல்ரெடி 2 நாளாக ஓட்டிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு வண்டி சைடு போட்டு போயிட்டா இன்னொரு வண்டி சேர்த்து ஓட்டி போடலாமா அப்படின்னு ஒரு ஆசையிலே போகிறாங்க.
அது கண்டிப்பாக நடக்காது. என்னதான் பண்ணாலும் டர்னு தான். நம்ம போய் எவ்வளோ வச்சா பிடிச்சிட்டு வந்தாலும் எந்த நடையும் சேர்த்து ஓட்ட முடியாது. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம பின்னாடி போகணும், இதுதான் டார்கெட்டில் போகிறாங்க ஒவ்வொரு நண்பர்களும். நானும் நேற்று 2 நாளாக ஓட்டி பார்த்துட்டேன். என்ன தான் ஓட்டினாலும் அதே 14, 16 இதே மாதிரி தான் ஓடுது. நம்ம விரட்டினா மட்டும் என்ன ஆக போகுது? அதனால் நம்ம செல்லக்குட்டியை விரட்டாதா அப்படியே பத்திரமா தங்க மாதிரி அப்படியே பொறுமையாக வச்சுக்க வேண்டியதான். ஏற்கனவே நம்ம 415 515 கணக்கு போட்டு பார்த்தா 515 415 டீசல் சேர்த்து போகுது ப்ரோ. ஹார்ஸ் பவர் தான் கம்மி, ஆனால் வந்து டீசல் சேர்த்து போகுது. ஆனால் வந்து அது டீசல் போகிறதில்ல. அவர் தான் நிற்கணும். கண்டிப்பா ஒரு 5 ஜேசிபி அப்படியே தனிப்பட்ட முறையில் லோடிங் போட்டு இதில் வேறு நான் 2-3 சப்ஸ்கிரைபர் வேறு இந்த செட்டில் ஓட்டுறாங்களா. ஆனால் நம்மளையே வீடியோவில் வர மாதிரி பாருங்கண்ணா அப்படிங்கிற. நான் என்ன ப்ரோ பண்ணிட்டோம், அவங்களும் நானும் சங்கம் மிச்சா தான் பண்ண முடியும். அவங்க வேறு ஜேசிபி ஓட்டுறாங்க, நாங்கள் வேறு ஜேசிபி ஓட்டுறோம். அப்படி வந்தால் மீட் பண்ணுவோம். எனக்கு வேறு 5 ஜேசிபி நுணுக்குது. பேட்டரியை காணோம், எல்லாம் லோடு போட்டு விட்டாங்கண்ணா. போயாங்கண்ணா, வேகமாக போங்கண்ணா. ரொம்ப விட்டுறாரு, இடுப்பிடிக்கலாம் பார்த்து. நேற்று மாதிரி இன்றைக்கும் கிட்டாச்சிலோட ஆரம்பிச்சோம். அப்புறம் இந்த தடம் போடுறாங்க. 2 டிப்பரை வந்து இது மட்டும்தான் ஓடணும், வேறு எதுக்குமே ஓடுறது. தடம் மட்டும்தான் கொட்டி நிறைய க்ளீனாக அடிச்சு விட்றாங்கன்னு வச்சுக்காங்களா. பார்த்தா கூட இன்னும் வண்டி தான் வரலையே, நின்றுட்டு தானே இருக்குது. ரோடு வண்டியை மட்டும் விட்டுருக்குறாங்க. ஓகே ப்ரோ, லோடு போடாச்சு. ஏதோ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே சொட்டே மண் அள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம்லாம் ஒரு பக்கமாக இருந்தால் அள்ளணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணிட்டாங்க வச்சுக்காங்களே. அதனால் இப்போல்லாம் ஒரு பக்கமாக இருந்து அள்ளுறாங்க. நம்ம வண்டி பற்றியெல்லாம் பிரச்சனை, நாங்களாம் ஒரு பக்கமாக இருந்து அள்ளுறோம். ஒரு சில பேர் வந்து ஒரு பக்கமாக இல்லையா. அதனால் மாப்பிள்ளை வண்டி லோட் ஆகிடுது, எனக்கு லோட் ஆகிடுது. அப்படியே லோடு போட்டால் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே ப்ரோ, ரோடு முடிச்சுட்டு நேட்டுக்கு வந்தாச்சு. என்ன ஓரளவு ரெகுலராக ஓடுன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பி பழைய தண்டிலே போகலான்ட்டாங்க. அதனால் பழைய தண்டிலே ரோடு போட்டுக்கிட்டோம். ஒழுக்கி எடுக்குதுப்பா, ஓட்டவே முடியல. ஓகே ப்ரோ, 6வது லோடுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக இந்த வழியில் அப்போ தான் 6வது லோடு போட்டுருக்குறாங்க. தூரம் அதிகமாக போடவும் ஜேசிபி ஐடியில் ஆகுது ப்ரோ. ஏன்னா ஐடியில் ஆகாது, தூரம் ரொம்ப அதிகமாக போகவும் வந்து ஐடியில் ஆகுது. ரொம்ப ஐடியில் ஆகுது, ஜேசிபியில் ஐடியில் ஆகுது. வந்துடுறாங்க, அப்பயும் 1-2 வந்துடுறாங்க. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஐடியில் ஆகுது. நேற்று முந்தானேற்று ஓட்டுன மாதிரிலாம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். இன்னைக்கு கொஞ்சம் ஐடியில் ஆகி ஓடுது. செட்டு வைக்க வீடியோ கேட்டிருக்கிறீங்க ப்ரோ, அதை எடுத்து வச்சுக்கிறேன். என்ன எடிட் பண்ணலை. எடிட் பண்ணி எப்படியோ இந்த ஏரி வேலை முடிஞ்ச வாட்டி தான் ப்ரோ அதை எடிட் பண்ணி தான் போடணும். அதனால் இது கரெக்டாக நான் எடுக்கும் போதே கரெக்டாக கிளிப் கட் பண்ணி எடுத்துக்குவேன். அது வந்து கொஞ்சம் தேவையில்லாத கிளிப்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சுராஜ் 744 எப்படி போகுதுன்னு பாருங்கள். சூப்பராக போகும், அருமையாக போகும். ரேஸே வைக்காது போகுதுப்பா. நம்ம வண்டியெலாம் உசரை கொடுத்து எடுத்துகிட்டு போனால் தான் போகுது. பொசிஷன் பை TIMS4. ஓகே ப்ரோ, அப்படி மண் அதில் ஒரு நடம் நான் பிடிச்சி விட்றேன். என் வண்டி இழக்கவே இல்லை அந்த சேத்துல.
அதனால் நான் இப்போ அங்கே போகிறதில்ல. அதெல்லாம் டயர் வேறு ஒரு வழி ஆகி போச்சு, வண்டியெல்லாம் கச்சார் ஆகி போச்சு அந்த வண்டியில் லோடு பிடிச்சி. அதனால தான் மறுபடியும் பழையபடி இது பண்ணிட்டேன். அது 60-50 HP அதனால் அது போயிடுது ப்ரோ. நம்மளதெல்லாம் தவிடு தெங்கிது. அதனால தான் நான் அதில் இனிமேல் மண்ணே பிடிக்கிறதெல்லாம் டார்கெட் பண்ணிட்டேன். இதில் மட்டும் பிடிச்சிக்கலாம், நம்ம ஓட்டி எதுக்கு தாங்காதரா சாமி அப்படி. ஏசிவில் அடியில் கிரவுண்டில் இருந்து எல்லா பக்கமும் சேரும் ப்ரோ. எல்லாம் குழம்புல போட்டு எல்லாம் சேரு. பண்ணு எப்படி அழிச்சு பார்த்தல அப்படியே இதெல்லாம் ஒரு மனசால்றதா இருந்தால் எத்தனை நாள் ஆகும் ஒரு ஏரி தூர் வரணும்னா. ஒரு செகண்டில் அள்ளி எடுத்துட்டாங்க. இதோட இது பல்வான் இருக்குது, பல்வான் நல்லாவே போகுது ப்ரோ. எந்த வண்டியுமே எனக்கு வண்டி இல்லை, எல்லா வண்டியுமே நல்லா தான் இழுக்குது. ஆனால் ஓட்டுறவங்களுக்கு தான் இருக்குது எந்த வண்டி. அங்கே ஒரு பாருங்க விண்டோ ஃபோனு ஓட்டு வரும்னு பார்த்தா அவர் இப்போ நல்லா தான் போயிட்டு இருந்தார், அவரே ரிவர்ஸ் எடுக்கிற நிலைமை ஆகிடுச்சு. அதனால் எப்படி சொல்கிறது, எதுவுமே இழுக்காத வண்டியில் இல்லை, எல்லா வண்டியுமே போகுது. அந்த வண்டி சேர்த்த வண்டி நல்லா வெறும் சேராக கிடச்சில அதை வலிக்கிறாங்க. கல்வான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கியர் மாத்த ஓகேன்பா. நம்ம வண்டி லோட் ஆகிருக்கு. மண் ஈர மண்ணுக்கு இருக்குதுன்னா வண்டி ஓவர் லோட் ஆகுது ப்ரோ. இல்லைன்னா வண்டி லோடே ஆகாது, ஃப்ரீயாக இருக்கும். ஈர மண்ணுங்கிறதுனால வண்டியே போக மாட்டேங்குது, நின்று எடுக்குது பாருங்க. மண் எவ்வளோ குணு ஏறுது. வண்டியில் வேறு இதுக்கு மேலே ஆழம் எடுத்துட்டானா ஊற்று வருது. அடுத்து வந்துடுறேன் சுராஜி பண்ணுறதா எல்லாம் போட்டு நுணுக்கி எடுக்கிறான் ப்ரோ. வண்டி படுத்துறானுங்க ஒவ்வொருத்தவனுங்க, அடிக்கிறாங்க. போகலாம், ரெடி. 4-wheel drive நிறைய ஓடுது ப்ரோ ஏரிலாம். எல்லாம் 4-wheel drive எடுக்கிறதுக்கு பயந்துட்டாங்க. இப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே 4-wheel drive வந்துருச்சு. அதனால் அது வேறு வண்டி இல்லை. நம்ம நாட்டம் எக்ஸ்ட்ரா வண்டி இருந்தால் 2-wheel drive தான் எடுத்து தருவாங்க. 4-wheel drive ஒரு வண்டி தான் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 4-wheel drive ஒரு வண்டி தான் எடுத்து தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் இப்போ பாருங்கள், முன்னாடி போகிறதோட 50 HP நினைக்கிறது சுராஜ் 744. இதுவும் 4-wheel drive தான், வேறு வண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் வண்டியோட வாட்டர் பார்க்கும்போதே தெரியுது 4-wheel drive இதே தான் வேலையாக இருக்க மாட்டேங்குது. பின்னாடி ஒரு 2005 வருது, இப்போ தான் பார்க்குற அந்த வண்டியை பார்க்கலாம். இப்போ தான் வருது 2005 கூட வருது ப்ரோ. இப்போ தான் பார்க்குறேன். நான் 3 நாள் லோடு ஓட்டிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி தான் 2005 பார்க்குறேன்னு வச்சியாங்களா. இந்த படிக்கலாம் வண்டி வந்துட்டு இருக்கிறேன். 2005 இப்போ தான் பார்க்குறேன். வண்டியாக போயிட்டு இந்த கிணத்துக்கிட்ட மட்டும்தான் ஒரு சைடு எடுக்கிறது, அப்படியே கம்முன்னு போகிறாங்க. ஐயோ, பொண்ணு பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. நம்ம வண்டிக்கு லோடு போடுறதா இந்த மூஞ்சி தான் நல்லா பார்த்துயா. மகேந்திரன் அனுப்போ எல்லாம் சாப்பாடு டைம் ஆகி போச்சுன்னா ஆளுக்கு இந்த ஒரு நடம் ஓட்டிடலான்னு சொல்லி
எல்லாம் பறந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம மையாந்தரனா லிவர் எங்கே போகுது பக்கெட் எங்கே போகுதுன்னு தெரியல. அல்ற ஸ்பீடு எல்லா வண்டியும் ஒரு வண்டி எழுதுனா இவன் 1.5 வண்டி லோடு போட்டுறான். இதே 10லனாங்கிறான். ஓனர் ஸ்லோவாக இருக்குதுன்னு திட்டுறாரு அப்படிங்கிறான். முட்டைக்கு எதை புட்டு விட்டுறாத. சரி நான் வண்டிக்கு போகிறேன். முன்னாடி ஒரு பைசன் பைக்கர் போகிறாரு ப்ரோ. ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு ப்ரோ. நானும் இவர் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷமாக வந்துக்கிட்டே இருக்கிறேன். இவரும் வேகமாக போவார்னு பார்க்குறேன், போகவே மாட்டேங்கிறாரு இவர். அதில் வண்டியில் செட்டு வேறு போட்டுடுறாரு இல்லையா. இவர் வீடியோ ஷூட் பண்ணவே முடியல இந்த வண்டியை. இந்த இடம் தான் அந்த வண்டி மாட்டிருக்கு. ஏன்னா இந்த இடம் தான் செட்டை ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. கண்ணே தெரியல, கண்ணே நம்பி போச்சுன்னு வச்சுக்காங்களா. அவ்வளோ புழுதி ஏறிச்சு வச்சு பக்கத்தில் பில்லாம் என்ன கண்டிச்சில் இருக்குது. பில்லுக்கெல்லாம் என்னமா மண்ணு பவுடர் அடிச்சு மருந்து அடிச்ச மாதிரி எல்லாம் ஓடெல்லாம் நாசம் ஆயிட்டு வரும். நெத்த ஓடலாம் எதுவும் ஆகாது. ஓட்டு ஓடுகாரா இருந்தால் அவ்வளோதான் காடி கதம். என்னமோ மானத்துக்கு உடம்பு சரியில்லை எடுக்குதோ என்னமோ லைட்டாக மோடம் போடுது. ஆனால் வருமா கம்பளம் வரக்கூடாது, சும்மா வாசு தெளிக்கிற மாதிரி வரணும். அப்போ தான் இந்த புழுதி பறக்காது, ஜாலியாக ஓட்டலாம். புழுதி போட்டு நுணுக்குது, ஓட்டவே முடியல, அவ்வளோ புழுதி. டபுள் டயர் போடுறது ரத்தம். புழுதியில் ஒன்றுமே தெரியல, இழப்பிட்டு போகிறாங்க. மாட்டிக்கிட்டியா? ஓகே நண்பா. அதான் சாப்பாடு வாங்கிட்டு தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ட முடிச்சா அப்படியே எடுத்துகிட்டு போக வயிறு நம்ம சாப்பிடுவோம். அங்கேயே ஓட்ட முடியல படிக்கும். பாருங்க என்ன போடும் டூரிஸ்ட் பையெல்லாம் விட்டு ஆட்டுது இந்த ஏரியில். அதனால் அது வண்டி நம்ம கூட சொல்லக்கூடாது, ஓட்டுற ஆளுங்க அப்படி டூரிஸ்ட் பையன் அசால்ட்டாக ஓட்டுறாங்க. அதுக்கெல்லாம் தனி கெத்து அனுப்புகிறோம். அப்புறம் மாப்பிள்ளை என்னை தொடர்ந்து வரான். ஜேசிபிக்காரர் வேறு எனக்கு உனக்குன்னு அடி போடுறாங்க, பறகுறாங்கண்ணா. எங்கள் மகேந்திரம் வேறு மின்னல் வேகத்தில் அள்ளி போட்டு இருக்கிறான். எல்லோரும் ஒரு நட அள்ளினா இவன் 2 நட அள்ளி போட்டு இருக்கிறான். ஓட்டிலேயே போகுது பாரு. அங்கே போகிறான், இங்கே வருவான்னு பார்த்தா அங்கே போகிறான் மாப்பிள்ளை. சரி கப்பு ஓட்டு. அத்த வண்டி ஆப்ரேட்டர்லாம் தெரியாது ப்ரோ. நம்ம மகேந்திரன் தெரியும், அவன் தான் பழக்கமான பையன். அந்த வண்டியில் இருக்கிறான். மகேந்திரா அல்ற ஸ்பீடை பாருங்கள், இந்த வண்டி அல்ற ஸ்பீடை பாருங்கள். அதுக்கு அது பழைய வண்டி. அந்த போர்டு போடுறான், 2020 மாடல் நினைக்கிறேன். அது அந்த போர்டு போடுறான். இது 24 மாடலு. அவன் வண்டியோட சலாம் போட முடியல. எங்கள் மகேந்திரா அந்த போர்டு போடுறான். யாரு மகேந்திரனா கொட்டாங்க. ஓட்டிலே போகுது. உனக்கு சரி ஓகே ப்ரோ. நம்ம வண்டி லோட் ஆயிடுச்சு. நம்மளமா மாப்பிள்ளை பின்னாடி வரட்டும். சரி ஓகே ப்ரோ. டோக்கன் கொடுக்குறவர் வேற டோக்கன் முடிஞ்சு போச்சான். அதனால் அவர் அப்படியே குத்து மதிப்பாக வச்சு நான் நடையை குறிச்சிக்கிறத மாதிரி நீங்களாம் மனசில் வச்சுக்காம அப்படின்ட்டாரு. அதனால் நாம் அதை வேறு ஒரு பக்கம் மைண்டில் செட் பண்ணிட்டு வச்சுருக்கோம். ஏன்னா எத்தனை நாளாக ஓடுறோம்னா அப்போ தான் தெரியும். இடுப்பு தாங்க தொடர்ந்து 3 நாள் ஓட்டுவோம். இடுப்பு ஓடி நொந்து எடுக்கணும். ஒரு வண்டிக்காரங்க இதெல்லாம் இருக்கும். ஓப்பனாக சொல்லுங்கள் ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள். இந்த அலசுனா ஒரு நாளைக்கு இடுப்பு வலி வராது இருக்கும், 2 நாளைக்கு. சத்தியமாக எப்படி தான் ஓட்டுறாங்கன்னே தெரில ப்ரோ. எனக்கு இடுப்பே தாங்கலை. என்ன இருந்தால் இறங்கி கீழே தருவது உட்காருவோம்னு தோணுது. என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு எல்லாத்துக்கும்
அதிகமாக ஓட்டணும்லாம் தேவையில்ல, எல்லாத்தையும் ஈக்குவலாக ஒரு நடம் ஓட்டணும்னு இருந்தால் போதும் தானே. ஓட்ட குடைக்கி எடுக்குது, அந்த அணையா பாருங்க அலசுது. ஏதோ படம் 5 தூக்கம் வந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் வரமாட்டேங்குது. இந்த புழுதி வேற ஒரு பக்கம் போட்டு பூக்களை வாயிலெல்லாம் ஏறுது. இந்த இடுப்போடி தான் ஒரு பிரச்சனைனாலும் இந்த புழுதி ஒரு பக்கம் சாவடிக்குது ப்ரோ. அப்புறம் லோடு வண்டியெல்லாம் நிறைய வருது, அதனால் எம்டியெல்லாம் ஓரம் மாட்டுற மாதிரி ஆகிடுச்சு. இதான் கடைசி வண்டி போகிறது, நம்ம வண்டி அப்படியே ரன்னிங் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ அந்த லோடு வண்டியை மறைச்சிட்டாங்களா, இப்போ எம்டி எல்லாம் உள்ள ஒன்றா போதும். மாடல் கூட ஓடுது ப்ரோ ஏரியில். இன்றைக்கி தான் இப்போ தான் பார்க்குறோம் அந்த வண்டியை. இன்னும் மட்டும் அந்த வண்டி கண்ணிலே பண்ணல. நம்ம வண்டி தான் சின்ன வண்டின்னு நினச்சேன். நிறையா வண்டி நம்ம போல மாதிரியே ஓடுது, ஒன்றும் தப்பு இல்லை, மனசு தேர்த்திக்கும். உழுதி தான் கண்ணே திறக்க முடியல, அவ்வளோ உழுதி ப்ரோ. இங்கே பாருங்கள் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்க. 2 ஜேசிபிக்காரர் ஒரு போட்டிக்கு லோடு எழுதி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா? ஒரு அகராதி இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா? 2 பேருமே சும்மா நிற்கலான்னு முடிவு பண்ணிவிட்டீங்களா? கடவுளே, அந்த வண்டிக்காரரா அள்ளி பாரு. எங்கள் மகேந்திரம் பண்ணுற சேட்டையை பாருங்க. ஏய் இது நல்லா இருக்குதே. ஐயோ கடவுளே. ஓகே, நம்ம ரோட்டில் அதுக்காட்டியும் லோடு பிடிக்காம ரோட்டில் 2 கார் தொடர்ந்து போகுது. அதனால் அந்த கார் வந்து கீழே இறங்க மாட்டாங்கள்ல, அது சேசி இடிக்கும். அதெல்லாம் ஹைட்டு கம்மி வண்டி தானே, அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் வண்டி நிற்கிற மாதிரி 1000 தான் இருந்தாலும் உள்ளூர்கார் கம்பல்சா தானே. ஓய் நமக்கு தெரிஞ்சவர் மாமன் எத்தனை வண்டி காட்டு இருக்கிறார். வல்லுவன் டிரைவரும் உள்ளதான் பண்ணிட்டு இருக்குது. ஒரு தம்பி வராம வாடா 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 வாடா. நான் வந்து ஜாண்டியர் ஓட்டினா, இப்போ வந்து சுராஜ் 855 அந்த வண்டி ஓடிக்கிறேன். ராஜா பால் வச்சுட்டு வருவீங்க. ஓகே ப்ரோ. பல்வான் என்னடா நமக்கு முன்னாடி கொட்டிட்டு வந்துருக்கிறேன். எங்கடா அந்த வண்டியே? ஓகே ப்ரோ, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன வேலை பண்ணுறாங்கன்னா 53 53
இன்னும் வந்து மகேந்திரனுக்கு இவர் சப்போர்ட் பண்ணாரு, இப்போ இவருக்கு இவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா நம்ம வண்டிக்கு எப்படி லோடு போடுறாங்கன்னு? அநியாயத்துக்கு லோடு போடுறாங்க. எவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஆப்ரேட்டர் ஒருத்தருக்கு சேலரி இல்லை. டே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா ஆகும் போது நமக்கு லோட் ஆகுது. ஒரே முட்டை போட்டுடுறாங்க ஆளுக்கு ஒரு லோடு. என்ன ஸ்பீடு? ஏய் முன்னாடி மண் இல்லடா, எங்கடா போறது? அண்ணா போதும் நடுறா, இது மட்டும் போட்டா போதும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் லோட் போட்டாங்க. கம்மன் தான். ஓ நைட்டு பார்த்துக்கலாம். போடா வேகமா. ஓகே ப்ரோ. அது என்ன சொல்கிறது, எல்லாம் பொழுதாருங்க இறங்க ரொம்ப நல்லா ஸ்பீடாக பறகுறாங்க ப்ரோ. ப்ரோ 4151 போகுது பாருங்க, யுவோ டெக் ப்ளஸ் என்ன போட்டுட்டு போகுது பாரு. ஒருத்தர் என்ன போட்டு போடுறாப்புல, ஒரு தம்பி கரெக்டாக போட்டு போடுறாப்புல. நான் பிடிச்சிக்கிறேன். டேய் டேய் நான் பிடிச்சிக்கிறேன். ஐயோ கடவுளே. ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை டேக் ஆல். சார் 4-wheel drive 7 கூடிடா. டே நான் போட்டா போய் தொலைது போ. அவனுக்கு உடம்பு சரியில்லை தம்பி, இல்லைன்னா கூப்பிட்டு வந்துருப்பேன். கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். உடனே மூஞ்சில் காட்டலாம். இந்த தம்பிக்கு உடம்பு சரியில்லை, 1 வாரம் ஆகி போச்சு, இல்லைன்னா வந்திருப்பான். அப்படி நல்லா இருந்தாலும் கூப்பிட்டு வரேன்.